நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகனே, பசி இல்லை என்று நான் தான் கூறினேனே, பின் இந்த பிடிவாதம் ஏன்? தம்மை அவமதிக்க விரும்பவில்லை நான். தனிமையில் இருக்க அனுமதியுங்கள். பசி ஏற்பட்டால் நானாகவே புசிக்கின்றேன். நாராயண நாராயண. நந்தி, பணிகிறேன் தேவரிஷி. உன் வந்தனத்தை எவ்வாறு நான் ஏற்க இயலும்? நீதான் என்னை காணவும் இல்லையே. அடியவனை மன்னியுங்கள் தேவரிஷி. தேவரிஷி, தாம் கைலாயத்திலிருந்து வருகிறீர்கள் எனில் கூறுங்கள் தேவரிஷி, என் பிரபுவின் நிலை என்ன? அறிவாயா நந்தி, நீ இல்லா கைலாயம் வெற்றிடமாக தெரிகிறது. மகேஸ்வரனுக்கும் நீ இல்லாத குறை மிகுந்திருந்தது. உன் பிரிவை தாங்க இயலாது இதோ உன்னை அழைத்துச் செல்ல வந்து விட்டார். இதுவரையில் மகாதேவர் மகாதேவர் என்றாய், இப்போது அவரே உன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார். இங்கு சிலை போல் நிற்கின்றாயே, சென்று அவரை நல்ல முறையில் வரவேற்று அழைத்து வா. ஆகட்டும் நந்தி. நந்தி, உரையாட மறுக்குமளவு என் மீது கோபம் கொண்டாயா? என்னை காணவும் மாட்டாயா? கைலாயம் திரும்பும் எண்ணம் இல்லையா? திரும்புவாய் நந்தி என்னுடன். பிரபு, என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். என்னால் தமக்கு எத்தனை வேதனை. இங்கு நேரில் வர நேர்ந்ததே எனக்கு இத்தகு பேரா? நீ என்னுடன் கைலாயம் திரும்ப சம்மதிக்கும் மட்டும் யாம் அகல மாட்டோம். வருவாய் நந்தி. அதனினும் பெரிய பாக்கியம் எது? இன்று நான் தன்யனானேன். உன்னிலும் எனக்கு சிறந்த பக்தன் இருக்க இயலாது. நீ என் மனதிற்கு உகந்தவன்.
இன்று உனக்கு நான் ஆசி அளிக்கிறேன். எமக்கான பிரார்த்தனைகளை உன் செவியில் கூறுபவர்கள் அக்குறைகள் நீங்கப் பெறுவார்கள். தம் புதல்வனை மன்னித்தருளுங்கள் தந்தையே. ஒரு தனையனாக தந்தைக்கு ஆற்ற வேண்டிய சேவை தவறினேன். என்னை மன்னித்தருளுங்கள். உன்னை போன்றதொரு மகனை அடைய பாக்கியம் செய்தவன் நான். பெரும் வரம் பெற்றவனாக உணர்கிறேன். இன்று சாட்சாத் இறைவனை என் மகனை அழைத்துச் செல்ல வந்துள்ளாரே. செல்வாய் மகனே, சென்று உன் கடமையை செய்வாய். மெய்யுணர்வோடு ஈசனுக்கு நீ செய்யும் சேவை எனக்கு செய்யப்பட்டதாக இந்த தந்தை மகிழ்வேன். செல் மகனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மணாளர் துவக்கம் முதலில் ரோகிணியை மனதில் வரித்தவர். பின்பு எனக்கும் அவரை மணமுடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அவர்களும் இன்புற்றிருப்பார்கள். எனக்கும் துன்பம் நேர்ந்திருக்காது. உன் தந்தையின் எந்த ஒரு நிர்ணயத்திலும் ஒளிந்துள்ள காரணம் ஒன்றுதான். உங்கள் அனைவரின் நன்மை, உங்களது மகிழ்ச்சி. சகோதரிகளான உங்கள் அனைவரின் விவாகம் குறித்து இரவில் தூங்காமல் அவர் தவிப்பதைக் கண்டவள் நான். அவரை குறை கூறுவது உச்சிதமாகாது. குறை கூற முயலவில்லை நான். எனினும் எனக்கென வேறு ஒரு வரனை தேடி இருந்திருக்கலாமே. யோகியமான வரனருக்கான அடையாளம் என்ன? இந்த பிரபஞ்சத்தில் எவர் புகழுடையவர், எவர் ஆற்றல் பெற்றவர் என்னும் குணங்கள்தான் யோகிய தாம்சங்களா? தகுதியுடையவரை தேர்ந்தெடுக்க அன்பும் ஓர் அம்சம் அல்லவா? உள்ளங்கள் ஒன்றுபடுத்தல் அவசியம் அல்லவா? தந்தை அவர்கள் துரித கதியில் சந்திரன் அவர்களுக்கு என்னை மணமுடித்தார். எனினும் விளைவுகளை சிந்திக்கவில்லை. மணமுடிக்காதிருந்தால் அதிக மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். எனது தந்தையின் நிழலில் வாழ்ந்திருப்பேன். ஈன்ற பெண்களின் விவாகம் தாய் தந்தையருக்கு கடனுக்கு இணையானது. உங்களை சரியான சமயத்தில் மணமுடித்து தந்தார். எனினும் சதியின் நிலை அவளுக்கு நல்லதொரு வரன் அமைய மறுக்கின்றது. எனில் விவாகம் என்பது கடனை தீர்க்கும் சம்பிரதாயம்தானா? தாய் தந்தையர் எவர் ஒருவரோடும் தன் வாழ்வு முழுவதையும் பங்கிட்டுக் கொள்ள புதல்வியை வற்புறுத்துவது ஏன்?
உள்ளத்திற்கு உகந்தவரை, எங்கள் மணாளரை தேர்ந்தெடுக்கும் உரிமை ஏன் பெண்களுக்கில்லை? தகுந்த வரன் கிட்டவில்லை எனினும் தனித்தே இருந்து ஒரு பெண் தனது வாழ்நாள் முழுவதும் விவாகம் முடிக்காதிருக்கலாகாதா? விவாக பந்தம்தான் குடும்பத்தின் அஸ்திவாரமாகிறது. குடும்பங்களே சமுதாயங்களாகின்றன. சமுதாயங்களா? இச்சமுதாயம் திராணியற்றது. உன் துன்பத்தை என்னால் உணர இயல்கிறது மகளே. உன்னை நான் குறை கூறவில்லை. இது சந்திரன் அவர்களின் பிழை. உங்கள் இருவருக்கும் அவர் பொறுப்பு ஏற்றிருக்க கூடாது. எனினும் விவாகம் புரிந்ததால் சமநிலை அளித்திருக்க வேண்டும். பேதம் போக்க சதி செய்த பிரயத்தனங்களும் விரயங்களே ஆனது. என் உள்ளத்திலும் ஆசை துளிர்விட்டது. இங்கு என்னோடு அவர் நேரம் செலவிடுவார் என்று நினைத்திருந்தேன். அந்த விருப்பமும் வீணானது. இத்தகு நிலையில் தினந்தோறும் நான் இந்த சங்கடத்தை சகிக்கும் சக்தியினை இழந்து வருகிறேன். இதற்கான தீர்வொன்றை அறியாமல் போனேனே. உன் தந்தையிடம் ஒருமுறை உரையாடு. அவர் இதற்கு தீர்வு காண்பார். இல்லை மாதா, இது தொடர்பாக தந்தையிடம் உரையாடுவதல்ல. குறிப்பும் அளிப்பது உசிதமான செயல் அல்ல. சந்திரன் அவர்களது இச்செயலினை என்றும் அவர் சகிக்க இயலாது. தந்தை அவர்களின் கோபம் சந்திரன் அவர்களை சாபமாக சுட்டரிக்கலாகாது. நேர்ந்ததென்ன மாதா? கவனித்தேன் மகளே. எதை? சந்திரன் அவர்கள் இன்றும் உனக்கு இன்பங்களை அளிக்கவில்லை. எனினும் நீ அவரை துன்பம் நெருங்குவதை விரும்பவில்லை. அதுதான் துன்பத்திற்கே அடிப்படை. அவர் மீது நான் கொண்டுள்ள அன்பை அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். அவர் ஒருவரை தவிர. எனினும் தந்தையிடம் இது குறித்து கூறலாகாது. வாக்குறுதி அளியுங்கள். வாக்களிக்கிறேன் மகளே. எனினும் நீயும் எனக்கு வாக்கு கொடு. என்றும் நீ நிராசை அடையலாகாது. மனம் வெதும்பலாகாது. அன்பில் வெதும்பாத ஏது வெற்றி? அன்பிற்குத்தான் உண்டோ ஓர் அடைக்கும் தாள். எழுவாய் நந்தி. இது சொப்பனம் அல்ல. சத்தியத்தில் இது கைலாயமே. செல் நந்தி, சற்று இளைப்பாறு. இல்லை இல்லை பிரபு, இத்தனை தினங்கள் கடந்து தமக்கு சேவை புரியும் சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. இளைப்பாறு இத்திளைப்பினை இழக்க நான் உட்பட மாட்டேன். ஆம் பிரபு. நந்தி, இனி எனது சேவை மட்டுமே உனது பொறுப்பாகாது. என் பக்தர்களது பிரார்த்தனைகளை செவிமடுக்கும் பொறுப்பினை அளித்துள்ளேன். அதில் உன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள். அதில் ஈடுபட அளவில்லா துணிவு தேவை. பாரபட்சமின்றி குறைகளுக்கு செவிமடுப்பாய். நியாயம் வழங்குவது எளிதானதன்று. பிரபு, தமக்கு நான் நிராசை அளிக்க மாட்டேன். இனி ஏனும் இதை உண்மையென உணர்ந்தாயா? ஆம் பிரபு. சொப்பனம் எனதான் எண்ணியிருந்தேன் பிரபு. இது போலவே என்றேனும் ஒரு நாள் தேவி சத்தியும் இவ்விடம் சேர்வார்கள். அதையும் சொப்பனமாகவே நான் கருதுவேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா மாதங்கி. நுழைவாயிலில் நின்றே உனக்காக காத்திருக்க வேண்டும் என்று சதி கூறினாள். நானோ இவளை அரண்மனை முழுவதும் தேடினேன். செல்வோமா? மாதங்கி, இவள் இங்கிருந்து வெளியேறும் போதெல்லாம் இனம் புரியாத கவலை எழுகிறது. இவள் மீது கவனம் வை. இவள் உடன் வர வேண்டியது அவசியம்தானா? நான் தனித்தே வண்ண மேலாளர் இல்லம் சென்று வண்ணங்களை எடுத்து வருவேனே. இன்று எனக்கு கவலை ஏதும் இல்லை. ஏனெனில் நீ உடன் உள்ளாயே. என் நிலையிலும் இவளை நீ பாதுகாப்பாய் என்பதை அறிவேன். செல்வோமா? ஐயோ, என்ன விபரீதம் இது? இது அபசகுணம் ஆயிற்றே.